பெர்முடா முக்கோணம். இந்த பேரை கேட்டாலே ஒரு மர்மமான உணர்வு வருது இல்லையா? யதார்த்தத்துல இருக்கிற விதிகள் எல்லாம் அங்க செல்லுபடி ஆகாதுன்னு சொல்றாங்க. அது உண்மையிலே ஒரு அமானுஷ்ய சக்தியோட இடமா இல்ல வெறும் கட்டுக்கதையா? வாங்க இந்த மர்மத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த பெர்முடா முக்கோணம்னா என்னன்னு பார்த்துடலாம். பெர்முடா, புயர்ட்டோ அப்புறம் புளோரிடா, இந்த 3 இடங்களையும் கோடு போட்டு இணைச்சா வட அட்லாண்டிக் பெருங்கடல்ல ஒரு முக்கோண வடிவம் வருது. இந்த ஏரியாக்குள்ள தான் ஏகப்பட்ட கப்பல்களும் விமானங்களும் ரொம்ப மர்மமான முறையில காணாம போயிருக்குன்னு ஒரு பெரிய கதை இருக்கு. அப்போ நம்ம மனசுல வர்ற முக்கியமான கேள்வி என்னன்னா, இது நிஜமாவே ஏதோ அமானுஷ சக்தியோட வேலையா, இல்ல இதுக்கெல்லாம் பின்னாடி ரொம்ப சிம்பிளான லாஜிக்கலான காரணங்கள் ஏதாவது இருக்கா? வாங்க இந்த 2 பக்கத்தையும் ஒன்னொன்னா அலசி ஆராயலாம். சரி, இன்னைக்கு நாம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல நீங்க ஆவலா எதிர்பார்க்கிற அந்த திகில் கதைகளை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த அலைகளுக்கு அடியில ஒளிஞ்சிருக்கிற உண்மைகளையும் தேடி கண்டுபிடிப்போம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த இடத்த ஏன் சாத்தானின் முக்கோணம்னு கூட சொல்றாங்க. இது வெறும் ஒரு மேப்ல இருக்கிற இடம் மட்டும் இல்ல. அது எப்படி திகிலூட்டும் கதைகளால ஒரு பெரிய மர்மமா உருவாச்சுன்னு முதல்ல பார்க்கலாம். இப்போ இந்த பெர்முடா முக்கோணங்கிற பேரு நம்ம மனசுல ஆழமா பதியறதுக்கு காரணமான சில ரொம்ப பிரபலமான காணாம போன சம்பவங்களை பத்தி பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த மர்மம் நேத்து இன்னைக்கு ஆரம்பிச்சதில்ல. கொலம்பஸ் காலத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் தொடர்ந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு சம்பவமும் இந்த கதைக்கு மேல இன்னொரு லேயர் மாதிரி சேர்ந்துட்டே போகுது. இதுதான் அந்த ஃப்ளைட் 19ஓட பைலட் அனுப்பினதா சொல்லப்படுற கடைசி மெசேஜ். அவங்களோட கடைசி நேரத்துல எவ்ளோ பயமும் குழப்பமும் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பெர்முடா முக்கோணத்தோட மர்மங்கள்ல இதுதான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸ்டார் டைகர், ஸ்டார் ஏரியல், இந்த 2 விமானங்களோட கதையில இருக்கிற ஒற்றுமைகளை கொஞ்சம் பாருங்க. ரொம்ப வினோதமா இருக்குல்ல? கரெக்டா 1 வருஷ கேப்ல காணாம போயிருக்கு. 2லுமே எக்ஸ்பீரியன்ஸ்டான பைலட்ஸ், வானிலையும் சூப்பரா இருந்திருக்கு. ஆனா 2மே ஒரு துரும்பு கூட கிடைக்காம அப்படியே மாயமா மறைஞ்சிடுச்சு. சரி, இப்போ வரைக்கும் கதைகளை கேட்டோம். இனிமே இந்த மர்மமான கதைகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகளை தேட போறோம். கதை சொல்றதை விட்டுட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் மோடுக்கு மாறுறோம். இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த பெர்முடா முக்கோணம்ங்கிற கதைய கடல்ல உருவாகல, அது ஒரு பத்திரிக்கையில தான் உருவாச்சு. அதாவது கப்பல் ஓட்டுறவங்க யாரும் இந்த கதையை சொல்லல. ஒரு நல்ல த்ரில்லிங்கான ஸ்டோரி வேணும்னு நினைச்ச சில எழுத்தாளர்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த முக்கோண கதையை கட்டி எழுப்பியிருக்காங்க. அப்போ ஃப்ளைட் 19 உண்மையில என்னதான் ஆச்சு? அது ஏதோ அமானுஷ்ய சக்தியால இல்ல, பைலட்டோட குழப்பமும் சில மனித தவறுகளும் தான் அத்தனை பேரையும் ஆழ்கடலுக்குள்ள கொண்டு போயிருக்கு. இங்கே பாருங்க, ஒரு பெரிய மர்மமான கதைக்கு பின்னாடி ரொம்ப சாதாரணமான ஒரு டெக்னிக்கல் கோளாறு தான் காரணமா இருந்திருக்கு. ஆனா அந்த உண்மை சோகமானதாவும் இருக்கு. அந்த மர்ம கதை இந்த உண்மையை எப்படி மறைச்சிருக்கு பாத்தீங்களா? ஓகே, குறிப்பிட்ட சில கேஸ்களை பத்தி பார்த்துட்டோம். ஒருவேளை அந்த ஏரியாவே உண்மையில ஆபத்தானதா இருக்குமோ? அதுக்கு அறிவியல் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஞ்ஞானிகள் ஒரு தியரி சொல்றாங்க. அதாவது கடலுக்கு அடியிலிருந்து திடீர்னு மீத்தேன் கேஸ் பெரிய அளவுல வெளியே வந்தா அது தண்ணியோட அடர்த்தியை குறைச்சிடும். அப்போ அந்த இடத்துல இருக்கிற கப்பல் எந்தவித வார்னிங்கும் கொடுக்க டைம் இல்லாம டக்குன்னு கடலுக்குள்ள மூழ்கிடும். இன்னொரு தேரி என்னன்னா, அந்த பகுதியில கடலுக்கு அடியில மேக்னடைட்டுங்கிற காந்தக்கல் அதிகமா இருக்கான். இதனால தான் காம்பஸ் சரியா வேலை செய்யாததும் திடீர்னு பயங்கரமான புயல் வர்றதும் நடக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம கேட்ட கதைகள்ல வர்ற 2 முக்கியமான விஷயங்களுக்கு இதனால ஒரு விளக்கம் கிடைக்குது இல்லையா? இன்னொரு தேரி கூட இருக்கு. அதுக்கு பேரு காற்று குண்டுகள். வானத்திலிருந்து திடீர்னு ஒரு பெரிய காத்து குண்டு மாதிரி வேகமா கீழே வந்து அடிக்கும். இது விமானங்களை அப்படியே தட்டி விட்டுடும். கடல்ல 45 அடி உயரத்துக்கு அலைகளை உருவாக்கும்னு சொல்றாங்க. சரி, அறிவியலை பத்தி பேசிட்டோம். ஆனா நாம எல்லாரும் ஒரு சிம்பிளான விஷயத்தை கவனிக்க மறந்துடுறோம். அது என்னன்னா டிராஃபிக். இந்த ஒரு நம்பரே போதும். பெர்முடா முக்கோணங்கிறது ஏதோ ஆள் நடமாட்டம் இல்லாத கடல் பகுதி கிடையாது. அது ரொம்ப ரொம்ப பிஸியான ஒரு கப்பல், விமான வழித்தடம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இவ்வளோ டிராஃபிக் இருக்கிற ஒரு இடத்துல விபத்துகள் நடக்கிறது ரொம்ப சகஜம். மற்ற இடங்களை விட இங்க விபத்துகள் ஒன்றும் அதிகம் இல்ல. ஆனா இங்க நடக்கிற சம்பவங்களுக்கு மட்டும் ஒரு மர்ம கதை சேர்ந்து அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுது. இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த இடம் உண்மையிலே அவ்வளோ ஆபத்தான ஒரு மர்ம பகுதினா, அரசாங்கங்கள் ஏன் இன்னமும் அந்த வழியா கப்பல்களையும் விமானங்களையும் போக அனுமதிக்குது? ஏன் தடை விதிக்கல? சரி, நம்ம இப்போ உண்மைகளை பார்த்துட்டோம், அறிவியலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட பார்த்துட்டோம். எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் கிடைச்ச மாதிரி இருக்கு. அப்படியும் இந்த பர்முடா முக்கோண கதை ஏன் இன்னும் இவ்வளோ பிரபலமா சக்தி வாய்ந்ததா இருக்கு? காரணம் இதுதாங்க. மர்மமே இல்லாத ஒரு உலகம் எவ்வளோ போர் அடிக்கும் இல்லையா? நமக்கு தெரியாத விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் மனுஷங்களுக்கு இயல்பாவே இருக்கு. சில நேரங்கள்ல ஒரு சிம்பிளான விளக்கத்தை விட ஒரு நல்ல மர்ம கதை தான் நமக்கு ரொம்ப பிடிக்குது. அப்போ கடைசியா நம்மகிட்டயே நாம கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். நமக்கு நிஜமாவே என்ன வேணும்? எல்லாத்துக்கும் ஒரு திருப்தியான பதிலா,
இல்ல என்னைக்கும் தீராத ஒரு மர்மமா? ஒருவேளை இது மாதிரி கட்டுக்கதைகள் நம்மளை எப்பவும் ஈர்க்கறதுக்கு இதுதான் காரணமா இருக்கலாம்.